ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேச போகிறோம். எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். நம்ம ஊரில் இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீட் பண்ணி டாக்டர் ஆகலாம், இல்லைன்னா இன்ஜினியரிங் பண்ணலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ்க்கும் மேலேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யாராவது 6th படிக்கிறாங்கன்னா அவங்க இப்போலேருந்து சைனிக் ஸ்கூல் ப்ளஸ் ராஷ்ட்ரிய மிலிட்ரி ஸ்கூல் RMS ஸ்கூல்ஸ் இருக்கும். இவங்க 2த்துக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க 6th படிக்கிற பசங்க இது கொடுத்தாங்கன்னா இதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்கூல்ஸில் எங்களது 7th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 8th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 9th ஸ்டாண்டர்ட் அப் டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்க வைப்பாங்க. போர்டிங் ஸ்கூல். இங்கே ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. போத் ஃபார் பாய்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் கேர்ள்ஸ். ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆர்மியில் 12th அப்புறமா NDA என்ட்ரின்னு இருக்குது. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இது புனேல இருக்குது. இங்கே படிக்கிற பசங்க 12th முடிச்சுட்டு இங்கே போயிட்டு NDAவில் படிக்கிற பசங்க தான் இப்போ நம்மளுக்கு ஜென்ரல், லெஃப்டினன்ட் ஜென்ரல், மேஜர் ஜென்ரல், அதுக்கப்புறமா பிரிகேடியர், இந்த மாதிரி பெரிய 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 சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸாக ஆர்மியில் ஆவாங்க. NDAவில் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரும் போகலாம். இவங்களுக்கு இங்கே போனாலே ஸ்டார்டிங்கே இவங்க NDAவில் போனோன்னே 3 இயர்ஸ்க்கு இவங்களுக்கு காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா 1 இயருக்கு IMAவில் ஆஃபீஸர் ட்ரைனிங் பண்ணுவாங்க. தென் டைரெக்டாக பிரசிடெண்ட்டோட சீலில், இந்தியன் பிரசிடெண்ட்டோட சீலில் அவங்க இந்தியன் இதர் ஆர்மி, நேவி இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸில் அவங்க எடுத்த சாய்ஸ் மூலம் அவங்க கமிஷன்டு ஆஃபீஸர்ஸ் ஆவாங்க. இவங்களோட பே ஸ்கேல் கிரேட் ஏல இருக்கும். கிரேட் ஏலனா IAS IPS ஆஃபீஸர்ஸோட ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது நம்மளுக்கு எப்படி பாசிபிள் ஆகும்னா நம்ம NDAக்கு போகணும். NDAவுக்கு எக்ஸாம் UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி தான் இங்கே போக முடியும். இந்த NDA இன்ஸ்டிடியூட்க்கு போகிறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் தான் இந்த சைனிக் ஸ்கூல், இந்த RMS ஸ்கூல். இந்த ஸ்கூலில் போகாமலேயும் பசங்க தனியாக அவங்க டேலண்ட்டில் இல்லை கோச்சிங் எடுத்து படித்து கூட NDA எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனால் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா சைனிக் ஸ்கூலில் போகலாம், RMSயில் போகலாம். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இருக்குது. இவங்களும் சைனிக் ஸ்கூல் ப்ளஸ் RMSக்கு போகலாம். 8th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும், 6th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக எக்ஸாம் நடக்கும். இந்த 8th ஸ்டாண்டர்டில் பசங்க எக்ஸாம் கொடுத்து கிளியர் பண்ணலன்னா 8th ஸ்டாண்டர்டில் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 8th 9th 10th 11th 12th கொடுத்து இவங்களே உங்களுக்கு NDA எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சு நீங்கள் NDA போய் ஆர்மியில் இல்லை நேவியில் இல்லை ஏர்ஃபோர்ஸில் கிரேட் ஏ ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். இதை பற்றி இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு மேலே இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுவேன். எப்படி இந்த சைனிக் ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம், RMSக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் 6th இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் 8th இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 11th 12th இருக்கீங்கன்னா நீங்கள் NDA எப்படி போகலாம், இதெல்லாம் நம்ம என்னோடய யூடியூப் சேனலில் கவர் பண்ணுவோம். தேங்க்யூ.